சண்டே மார்னிங் இன்னைக்கு சுபஸ்ரீ தான் வந்துட்டு வாசக்கூட்டி கோலம் எல்லாமே வந்து போட்டா. நம்மளோட தனலட்சுமியை வந்துட்டு சேல்ஸ் வந்து பண்ணியாச்சா, பார்த்தீங்கன்னா இப்போ சாணி தொளிச்சு கோலம் போட முடியாமல் போச்சு. காலையில் கிளைமேட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு உள்ள ஹார்லிக்ஸ் எனக்குள்ள ப்ரோ பிஎல் இதெல்லாம் போட்டு ஆற்றி குடிச்சிட்டு காலையிலக்கு வந்து பஜ்ஜி தான் வந்து செஞ்சுருந்தேன். பஜ்ஜி மிளகா வந்து மிச்சம் இருந்துச்சு, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு பஜ்ஜி வந்து செஞ்சுட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு காலையிலக்கு வந்துட்டு தோசை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு பழைய மாவு இருந்துச்சு. மாவு இன்னையோட முடிஞ்சிடும். அடுத்து வந்துட்டு மாவு அரைச்சா தான் வந்துட்டு நம்ம வீட்டில் இட்லி மாவு. அப்புறம் அதை வச்சு தோசை வந்து ஊற்றிட்டு தேங்காய் சட்னியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து போட்டு நான் வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி பாருங்கள். ஒரு நாளைக்கு கொத்தமல்லி, ஒரு நாளைக்கு கருவேப்பிலை, புதினா அந்த மாதிரி தனித்தனியாக அரைக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இன்றைக்கி சுபஸ்ரீக்கு வந்து பரதநாட்டிய கிளாஸ் வந்துட்டு இருக்குது காலையில். சாட்டர்டே வந்துட்டு ஈவினிங், சண்டே வந்துட்டு மார்னிங். அதனால் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய உடன்பிறப்பு வந்து வந்துட்டார். அவர் பசிக்குதுன்னொன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு மாவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவை உப்புமா வந்து செஞ்சு அவனுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் சாதம், அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு சிக்கன் கிரேவி வந்து சிம்பிளாக வந்து செஞ்சுருந்தேன். நல்லாவே வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு வந்து தட்டில் போட்டு கொடுத்துட்டேன். சுபஸ்ரீயும் பரதநாட்டிய கிளாஸ் போயிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க நான் எல்லாருமே சேர்ந்து அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சண்டே வந்துட்டு இப்படி தான் வந்து போச்சு.